தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்படி நம்மளுடைய ஜீரண உறுப்பு எல்லா உறுப்புமே ரெஸ்ட் எடுக்கணும். எடுத்தாதான் அடுத்த நாள் அதால வேலை செய்ய முடியும். அதே மாதிரி நம்மளுடைய மூளை, இப்ப நம்ம தூங்கும் போது இருதயம் வேலை செய்யும், நம்மளுடைய நுரையீரல் வேலை செய்யும், எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தூங்குறதுனால அதெல்லாம் தூங்கிடாது, அப்பதான் இல்லாட்டி காலைல எந்திரிக்க மாட்டோம். நம்ம எல்லாமே வேலை செய்யும், ஆனா அதனுடைய வேலையினுடைய வலு குறைச்சிடும். ஹார்ட்டுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படியே கீழே போயிடும். ஒரு பேசல் ஒரு மெயின்டெனன்ஸ் லெவலில் அப்படியே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட நுரையீரல் தூங்கும்போது நமக்கு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி தேவைப்படாது, ஆக்சிஜன் தேவைப்படாது. ஸோ அப்படியே கீழே போயிடும். ஒரு அளவு அப்படியே ஒரு மெயின்டைன் லெவலில் இருக்கும். நிறைய உறுப்புகள் எதெல்லாம் ஓகே இன்னைக்கு வந்து வேலை இல்லைப்பா ஞாயிற்றுக்கிழமை 2 பேர் மட்டும் போதும், மற்றவங்கலாம் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறோம்ல சார். அந்த மாதிரி நைட்டு மினிமம் மேன் ஃபோர்ஸ், மினிமம் ஒர்க் ஃபோர்ஸ் அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டோம். நுரையீரல் ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், அப்படி ரெஸ்ட் எடுத்தாதான் அடுத்த நாளைக்கு அது வேலை செய்ய முடியும். ஸோ தூக்கம் மிக மிக முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி நம்ம எடையை வந்து கரெக்டாக வச்சுக்கணுமோ அதே மாதிரியே மூச்சு பயிற்சி, பிரீத்திங் எக்ஸசைஸ். அது ஒரு பெரிய கலை அல்ல, உங்களுக்கு முடியாத விஷயம் கிடையாது, நமக்கு தெரியாத விஷயம். அது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் கிடையாது. மூச்சு பயிற்சின்றது நல்ல மூச்சை உள்ள இழுக்கணும். உங்க லங்ஸ்குள்ள நுரையீரலுக்குள்ள அந்த காற்றை கொஞ்ச நேரம் எவ்வளவு நேரம் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எவ்வளவு உள்ளுக்குள்ள இருக்க அந்த பயன்படுத்துற காற்றை வெளில விட முடியுமோ வெளில விடுங்க. இவ்வளவுதான் மூச்சு பயிற்சி. அது கொஞ்ச நாள் ஆக ஆக உங்களுக்கு கண்ட்ரோல் அதிகமாகும் போது நீங்க ஒரு பக்கம் மூக்குல இருந்து எடுத்து இன்னொரு பக்கம் மூக்கு வழியா விடலாம். இந்த மூச்சு பயிற்சி யார் ரெகுலரா செய்யறாங்களோ அவங்களுக்கு உறக்கம் நன்றாக வரும். இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அதே மாதிரியே நம்மளுடைய கையில் வச்சிருக்க மொபைல், இப்போ எல்லாருமே ஃபேஸ்புக்கு அடிமையாக இருக்காங்க. வயதானவர்கள் எல்லாரும் ஃபேஸ்புக் அடிமை, யங்ஸ்டர்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமுக்கு அடிமைன்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் உபயோகப்படுத்துறீங்கன்னா கட்டாயமாக ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுங்க. அது நல்ல விஷயம், உங்களுக்கு மைண்டு நல்லா டைவர்ட் ஆகும். ஆனால் ரெஸ்ட்ரிக்ட். நீங்கள் 9 மணிக்கு தூங்குவீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடணும். இல்லாட்டி அதோடைய தாக்கம், அந்த லைட் நம்ம கண்ணில் படுறது எல்லாமே நம்மளுடைய நரம்புகள், கண் நரம்புகள், மூளை நரம்புகள் அப்படி விழிப்போட வச்சிருக்கோம். ஸோ 1 hour முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணாதான் அப்புறமா நீங்கள் தூங்க முடியும். புத்தகங்கள் படிங்க. அந்த 1 hourல வந்து 8லேருந்து 9 அழகாக புத்தகத்தை படிங்க. பிடிச்சதை வந்து ஒரு 1 hour உட்காந்து படிங்க. அப்படியே ஹாப்பியாக அப்படியே ட்ரிஃப்ட் இன்டு ஸ்லீப் அப்படி இருக்கணும். அப்படி தூங்குறதே நமக்கு தெரியக்கூடாது. புத்தகம் கையில் வேணும் தூங்கணும் அப்படி இருக்கணும்.